மக்கள் சந்திப்பை நேரடியாக களத்துக்கு போய் சந்திக்கக்கூடியது அப்படின்றது கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் தாவேக நடத்தாமல் இருந்தது. தாவேக காஞ்சிபுரத்தில் நடத்தியது உள்ளரங்கு சந்திப்பு. அதுக்கப்புறமா கடும் போராட்டத்திற்கு பிறகு இப்போது புதுவையில் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுவை தமிழகத்தினுடைய ஒரு பகுதி அல்ல, புதுவை தனி மாநிலம். புதுவையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணி நிலைப்பாடு என்ன, தேர்தல் நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. தமிழகத்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் எஸ்ஓபி வகுப்பது, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதே மாதிரி பொது இடங்களில் அனுமதிப்பதில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய அச்சம், இது எல்லாமே ஒரு புறம் இருக்கிறப்ப தான் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை நடத்தணும் அப்படின்றதுக்காக உள்ளரங்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு மத்தியில் புதுவையில் இந்த வெளி அரங்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொதுக்கூட்டமாக அப்படின்னா பொதுக்கூட்டம் கிடையாது. பொதுக்கூட்டம்னா மேடை போடப்படும். இது பொதுக்கூட்டமானா பொதுக்கூட்டம் கிடையாது. இது பிரச்சாரமாக அப்படின்னா பிரச்சாரம் தான். ஆனால் இது பொதுக்கூட்டம் மாதிரி மேடைகள் இல்லாமல் சதுர பாக்ஸுகள், அதற்குள்ள மக்கள் நிறுத்தப்பட்டு ஒரு பாக்ஸுக்கு 500 பேர் அப்படின்ற அளவில் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலான பிரச்சார பயணமாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒரு பிரச்சார பயணமாக புதுச்சேரியில் உப்படம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5000 பேர் வருவாங்க. 5000 பேருக்கு அனுமதி அப்படின்னா அதை விட கூடுதலாகவே ஆட்கள் வந்திருக்காங்கன்றது தெரிகிறது. காவல்துறையினர் இவங்களை அலோவ் பண்ணுறதுல ஏற்கனவே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தரா 2 பேரா அப்படின்ற குழப்பம் காலையிலிருந்து நீடித்து வருகிறது. கட்சியினர் இந்த டோக்கனை கொடுத்தப்போ, இந்த கியூஆர் கோடை கொடுத்தப்போ 2 பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பாக்ஸுகளுக்குள்ளாக மக்கள் நிற்கணும் அப்படின்றது எதற்காக அப்படின்னா, இதே போல் விஜய் வர்றார் அப்படின்னா அவரை பார்க்க கூட்டம் முண்டியடித்து அருகே வரும், நெரிசல் ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக எப்படி ஒரு மாநாடு ஒரு பாக்ஸ் வடிவத்தில் அமைக்கப்பட்டு சேர்கள் போடப்பட்டிருக்குமோ அது மாதிரி இப்போது பாக்ஸுகள் அமைக்கப்பட்டு அதுக்கு நடுவில் விஜய் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். காலையில் இருந்தே புதுவையில் இருக்கக்கூடிய தாவேகாவினர், புதுவையில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவங்களா வருவதை பார்க்க முடிந்தது. வரக்கூடியவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வேண்டாம், வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தாவேகா சார்பிலையும் காவல்துறையும் அதை அறிவுறுத்தி இருந்தது. ஏன்னா புதுவையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தமிழகத்துடைய மாவட்டங்கள், இப்போது காரைக்கால் மாவட்டத்திலேருந்து வருவாங்க, கடலூர்லேருந்து வருவாங்க, அதே மாதிரி விழுப்புரத்துலேருந்து வருவாங்க, திண்டிவனத்தில் இருந்து வருவாங்க, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் இருந்தெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னாலே இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய்விடும். இப்போ கூட்டத்தை கட்டுப்படுத்துவதுதான் பெரிய சிக்கலாக பிரச்சனையாக இருக்குது.